வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் கடையை இழந்து வேலையும் கிடைக்காம ஒன்றும் கிடைக்காம தெருவாக அலைகிறாரு. அப்போ அதை பார்த்த மொட்டை சந்தோஷ், என்ன மனோஜ் என்னாச்சு, சட்டை கொண்டும் கசங்கிருக்கு, எங்கே போயிட்டு வர, என்னாச்சு அப்படிங்கும்போது, உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. நான் 2 வாரமாக ஊரில் இல்லை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. 2 வாரத்தில் என் கதை எல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன புரியுத மாதிரி சொல்லு அப்படிங்கும்போது, நம்ம பார்க்கில் போய் பேசலாமா அப்படிங்கும்போது சந்தோஷம் தெரிய வந்துடுது. ஓ, கடை இப்போ ஒன்று விட்டு போயிடுச்சா அப்படிங்கும்போது, இப்போ என்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அதான் பார்க்குக்கு வரேன்னு சொல்கிறியே, ஒன்றும் இல்லாமல் கிடந்தா தான் நாங்கள் வருவேன், சீன் ஓவராக போடும்போது அங்கே வரமாட்டியாப்பா, நீங்கள்லாம் அங்கே சும்மா இருக்கீங்க, நான் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படிம்பேன். இவன் பாரு, பிஸ்னஸ்மேன் எல்லாம் போச்சா, சங்கு ஊதியாச்சா, சரி கடை யார்கிட்ட போச்சு, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கடங்காரங்க எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. கடங்காரங்க எடுத்தால் கூட மனசு ஆறிடும். எங்கள் வீட்டில் நான் கடை வச்சுருக்குது அந்த முத்துக்கும் மீனாவுக்கும், ஏன் இந்த ரவி சுருதிக்குமே பிடிக்கல. அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என் கடையை நாசுக்காக வாங்கிட்டாங்க, நான் தான் விவரம் தெரியாமல் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீனாப்பா விவரம் தெரியாமல் இருக்க, நீ எப்பேற்பட்ட ஆள், உங்கள் அப்பா பணத்தை ஏமாற்றி அதை ஒரு பிள்ளை ஏமாற்றிட்டு போயிட்டான்னு சொல்லி அதை நாசுக்காக வாங்கி என் மாமனார் பணம் அப்படின்னு சொல்லி கடையை ஆரம்பித்து அந்த வீட்டிலே புல்டப் பண்ணி மாட்டின பிறகும் நாசுக்காக கடையை வச்சு நடத்திக்கிட்டு கமிஷன் சந்தோஷம் அனுப்பின பிறகும் ஏன்டா அனுப்பலன்னு சொல்கிறது, எவ்வளோ டக்காலிட்டி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பேன், நீ வெகுளியாக இருந்திருக்கியா, என்னப்பா நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கடன் அந்த கடையை நம்பி தான் வாங்கினேன், பீச் ரோட்டில் பங்களா வாங்குறதுக்கு உனக்கு தான் தெரியுமே, அந்த கதிரி ஏமாற்றிட்டு போனா அப்படிங்கும்போது, அப்படியா சரி அந்த பணம் இன்னும் வரலையா அப்படிங்கிற, அதெல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கும்போது, பிறவண்ணியா கடையாகும் போகுது அப்படிங்கும்போது, அந்த முத்து மீனாக தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த கதிரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, பிடிச்சிட்டு வந்து பணத்தையும் வாங்கிட்டாங்க, வாங்கி கடன்காரங்க போன செட்டில் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாம்பே சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணி, முத்துட்ட கடன் மட்டும்தான் டீலர்ஷிப் கொடுக்கணுன்னு எங்கள் அப்பா அந்த முத்துட்ட தூக்கி கொடுத்துட்டாரு. முத்துலாம் இப்போ அந்த ஃபர்னிச்சர் கடை ஓனர் ஆகிட்டான். என் நிலைமையை பாரு, ஒவ்வொரு இடமா வேலை தேடி அலைகிறேன் அப்படிங்கும்போது அவர் சந்தோஷ் சொல்லுதார், யார் யார் என்ன இருக்கோ அதுக்கேற்ற தான் நடக்கும் அப்படிங்கும்போது, ஏன் என்ன சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கியா சந்தோஷ் அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதானே, 4 பேர் கெட்டு போகணும், நீ மட்டும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன், ஆனால் முத்து அப்படி இல்லை, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பான், அதனால் அவனுக்கு நல்லது நடக்கு, இன்றைக்கி கடை ஓனர் அவனாயிட்டான், அதானே உள்ளது அப்படிங்கிறாங்க. நீ இப்போ கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா, உன் நண்பனா இவ்வளோ சங்கடப்பட்டு வந்திருக்கேன், அந்த கடையை மீட்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லலாம், இல்லை எனக்கு ஏதாவது உதவி பண்ணி நீ தொழில் பண்ணு, அவனோட நீ பெரிய ஆளா வா அப்படின்னு எதையாவது சொல்லலாம், இதெல்லாம் பண்ண மாட்டேற அப்படிங்கும்போது, இங்கே பாரு மனோஜ், உன்கிட்ட பணம் பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது அளவுக்கு என்கிட்ட பெரிய அளவில் பணம் இல்லை, ஒன்று. 2வது, அப்படி பணமே இருந்தாலும் பணத்தை ஓன்ட்ட தந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை, 2வது. 3வது, முத்தை எதிர்த்துலாம் நீ தொழிலில் ஜெயிச்சிக்கிட முடியாது, அவங்கள்ட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, இதுதான் உண்மை. அவன் 1 கார் வச்சுருந்தான், இப்போ 2 கார் வச்சுருக்கான், இப்போ 2 கார் வச்சுருந்தவன் இப்போ ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், அடுத்த லெவலை நோக்கி போவான். மீனா ஒய்ஃபை சிட்டியில் ஃபுல்லும் பெரிய டெக்கரேஷன் வேலையை செய்கிறவங்க அப்படிங்கிறாங்க. சின்ன ஆர்டர்லேருந்து பெரிய ஆர்டர் வரைக்கும் மீனாட்ட மட்டும்தான் போகுது. அப்படி இருக்கும்போது நீ நினைக்கிறதும் பேசுகிறது ரொம்ப தப்பு. அவங்கக்கிட்ட உழைப்பு இருக்குது, கடுமையான உழைப்பு இருக்குது, பாரு எவ்வளோத்துக்குள்ளே முன்னேறி வராங்க, நீ சொல்லும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. அவங்களெலாம் ஏற்று நீ தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாது, வேணா ஒன்று செய், நான் ஒரு பரிகாரத்துக்கு ஒன்று சொன்னேன் தெரியுமா அப்படிங்கிறேன். ஆமாம், அந்த சாமியாரை போய் பார்க்க சொன்னா தானே அப்படிங்கிறாங்க. அது இல்லை, சாமியார் சொன்னது, தட்டை வச்சுட்டு உட்காந்தா தட்டில் பணம் வருமே, அந்த தொழில் வேணால் பண்ணு, நல்ல கலெக்ஷனு, உடல் உழைப்பாக காட்ட வேண்டாம், 2 வார்த்தை ஐயா அப்பா அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக துட்டு வந்து தட்டுக்கு வரும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. யோ, என்னை பார்க்க உனக்கு அப்படியே தெரியுது அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்த, அதெல்லாம் செஞ்சேன், இன்னும் செய்ய அப்படிங்கும்போது சந்தோஷம், உன்னை பார்த்ததுக்கு நீ இப்படி தான் பேசுவியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், பணம் உருவாக்கணுன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும், அது உனக்கும் முடியாது எனக்கும் முடியாது, நானாவது இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுத்து வாங்குவேன், அதில் என்னத்தையோ வருமானம் வரும், அந்த வருமானத்தை வச்சு நான் வேலைக்கு போகணுன்னு சொல்லி சம்பளமாக என் வீட்டுக்கார்ட்ட கொடுப்பேன். நீ இந்த ஃபர்னிச்சர் கடை வைக்கணும்னு ஒட்டி கால நாளுக்கு புரோசனம் இல்லாமல் தான் இருந்த, உன் வீட்டம்மா தான் வேலை செஞ்சு காப்பாற்றிச்சு வச்சு எல்லாம் செஞ்சிச்சு, அதை நீ ஒரு நாள் நினைக்கல,
உன்கிட்ட ஃபர்னிச்சர் கடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உன் பொண்டாட்டி ஏழை பணம் இல்லை அப்படின்னு வேண்டான்னு, இப்போ ஒன்றையும் வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நினச்சிப்பார். உங்கள் அம்மா பேச்ச கேட்டலாம் இன்னும் இருக்காத, கடை உங்ககிட்ட ஒரு நாளும் வரப்போகிறதில்ல அப்படிங்கும்போது, இல்லை கடை எப்படியாவது என்கிட்ட வரும் அப்படிங்கிறாங்க. நீ நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க, நீ பகலில் கனவு கண்டுக்கிட்டு இருக்க, சரி ரைட்டு வஞ்சவரியம் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி வித்தியாட்ட வந்து அழுகிறாங்க. மனோஜை நான் அந்தளவுக்கு விரும்பினேன் வச்சினேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி சொன்ன பாட்டையே பாடிட்டு இருக்காத, போர் அடிக்கி, வேறு ஏதாவது பேசு, மனோஜை பற்றி பேசாத. மனோஜ் ரொம்ப சுயநலவாதி, அதை வீட்டிலையே நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த கடையே வாங்கி முத்துட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அதாண்டி என் வயிறு எரியுது. அந்த முத்து மீனாவை தாண்டி என் வாழ்க்கையும் மனோஜ் வாழ்க்கையும் சில்லாக நொறுங்க அவங்க தாண்டி காரணம், அவங்களாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சில்லாக நொறுக்குனாங்களா? அவங்க என்ன நொறுக்குனாங்க? நீங்கள் தான் நொறுங்கிக்கிட்டீங்க அப்படி தான் சொல்லணும். மனோஜ்கிட்ட உழைப்பே கிடையாது, அவர் ஒரு 1ஆம் நம்பர் சோம்பேறி. சரிதானா? கேட்டால் என் புருஷன் 5 டிகிரி படிச்சிருக்காரு, 6 டிகிரி படிச்சிருக்காரு, நீ ஒரு 10 பக்கத்துக்கு பேசுவேன். உன் மாமியார்கிட்ட கேட்டால் என் பையன் படிப்புக்கு யாராவது ஈடாகுமா, அது அப்படி இது இப்படி அப்படின்னு அவங்க ஒரு 100 பக்கம் பேசுவாங்க. அதுக்கு வேணால் மனோஜை நீங்கள் பயன்படுத்திக்கலாமே தவிர்த்து, மற்றபடி மனோஜை நம்பி நீ ₹1 போட்டாலும் வீண் தான், நோ யூஸு, பிரயோஜனே படாது அப்படிங்கிறாங்க. நீ தாண்டி எப்படியாவது பேசி மனோஜுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலையோ ஏதோ ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது, ஓ இந்தளவுக்கு வந்துட்டிங்களா? ஆஃபீஸில் நான் சொல்லுதா இருந்தால் சுறுசுறுப்பான ஆள்களுக்கு தான் சொல்ல முடியும், கரெக்டாக வேலை பார்க்கணும். என்ன உன் வீட்டுக்கார் வேலை பார்க்க மாட்டார், உழைக்காமல் நோகாமல் நொங்குதுங்கன்னு நினைப்பார், அது நடக்கணும்ல அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நீ எனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோகிணி, எனக்கு சரியாக சொல்ல தெரியல, அவருக்கு எந்த வேலை சரின்னு படுதோ அதை பார்க்க சொல்லு. நானாக உன் வீட்டுக்காருக்கு எங்கள் ஆஃபீஸில் கேட்க மாட்டேன், நீ எங்கே கேட்டுக்கோ அப்படிங்கும்போதே, உன்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படிங்கிற. நல்லா இருப்போமா, போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்கே நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த பார்க்கை பார்த்தோன்னே சந்தோஷ் நினைவு வருது. சந்தோஷ்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை மனோஜுக்கு ரெடி பண்ண சொல்லுவோமா, நாங்கள் போகிறாங்க. அங்கே மனோஜும் சந்தோஷம் பேசிகிட்டு இருக்காங்க, தள்ளியே நின்றுக்கிறாங்க. இதில் தான் எப்படியாவது ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் தான் அவன்கிட்ட பேச விரும்பலன்னு ஏன் வந்தேன் அப்படிங்கும்போது, மனோஜ் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, நீங்கள் என்கிட்ட ரொம்ப ஓவராக பண்ணும்போது உங்கள்கிட்ட கடை இருந்துச்சு, நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தீங்க, இப்போ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. நானாவது கையில் வந்து பார்லர் வேலை வச்சுருக்கேன், எங்கேயாவது செஞ்சு சாப்பிட்டுப்பேன். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் சோறு தரலைன்னா நீங்கள் பட்னியாக தான் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அங்கே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. என் பையன் இன்றைக்கி பெரிய வேலைக்கு போய்ட்டு வந்துடுவான், லட்சமாக சம்பாதிப்பான், முத்துக்கடை வச்சுருக்கலாம், பெரிய கடையா அப்படின்னு உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காப்புல. ஆனால் நீங்கள் வந்து பார்க்கில் உட்காந்துட்ருக்க அப்படிங்கும்போது எனக்கு யார் வேலை தராங்க, அதான் ஒருத்தரும் வேலை தரலையே, நானும் நொந்து நூலாகி தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கும்போது, மனோஜ் உங்கள் கடை இருக்கும்போது நீங்கள் எதுக்கு நொந்து நூலாக இருக்கணும் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் அப்பா எல்லார்ட்டையும் பேசி தானே கடையை முத்துக்கு வாங்கி கொடுத்தாரு, நீ எல்லாரையும் கூப்பிட்டு பேசு. இப்போ நான் சில மாதம் கடையை நடத்தினேன், லாபத்தில் வரல, நட்டத்தில் போச்சு அப்படிங்கிறனால கடையை வாங்கி முத்துட்ட கொடுத்துட்டீங்க. முத்தும் லாபத்தில் நடத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கடையை வாங்கி என்கிட்ட மறுபடியும் தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் அப்படிங்கும்போது, ரோகிணி உன் மேலே 1000 கோவம் இருந்தாலும் இது ரொம்ப சரியான பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, மனோஜ் இன்றைக்கி நைட் நீங்கள் கேட்டே திடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. அப்போ நானும் நீனும் ஒன்றா சாப்பிட்டோன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நானாக சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லாதீங்க, நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லி ரோகிணி வீட்டுக்கு முன்னாடி போயிடுறாங்க. பின்னாடி வந்த மனோஜ் அண்ணாமலைட்ட கூப்பிட்டப்போ எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு, எப்பா நான் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சேன் கஷ்டப்பட்டு அப்படிங்கிறாரு. இதை கேட்டால் முத்து சிரிக்கிறார். நீ கஷ்டப்பட்டு வைக்கல, அப்பா பணத்தை ஏமாற்றி உன் மாமனார் பணம்னு சொல்லி கடை வச்சதானா, அதுதான் உள்ளது. இதில் நீ வந்து கஷ்டப்பட்டு வச்சங்க, கஷ்டப்பட்டதுக்கு இதில் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிடா, நான் ஒழுங்கா நடத்தலை, வைக்கலை, கடன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கடையை வாங்கிட்டீங்க, லாபத்தில் வரலன்னு சொல்லிட்டு. சரி, முத்தும் அதில் லாபத்தில் நடத்த போகிறது கிடையாது, நட்டத்தில் தான் நடத்த போகிறோம். அப்படி முத்து நட்டத்தில் நடத்தினா ஏன்ட்ட தந்துடுவியா அப்படிங்கும்போது ரவி சொல்லுறாரு, அது எப்படி இது நட்டத்தில் நடத்துவான், கண்டிப்பாக முத்து லாபத்தில் தான் நடத்துவான். அவனுக்கு ஃபர்னிச்சர் கடை பற்றி ஒன்றுமே தெரியாது, A to Z அவன் படிக்கவே இல்லை, அவனுக்கு தெரிஞ்சது ஆனால் அச்சனா தான், எனக்கு அப்படி இல்லை, எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்க, எல்லாம் கற்றுக்கிட்டு முத்து பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நீனும் அப்பாவும் அவனை ரொம்ப நம்புங்க, அவன் கண்டிப்பாக கடையை தோற்று தான் வருவான், ஜெயிக்கவே மாட்டான் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. அதை நீ சொல்லாத, ஏன்னா ஜெயிக்கிறவன் வந்து தன்னை தாழ்த்தி கொள்வான், அவன் தாழ்த்தி கொள்கிறான், கண்டிப்பாக ஜெயிப்பான் பாரு அப்படிங்கும்போதேப்பா இவன் என்னத்தையே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்,
நான் இப்போ கொஞ்ச நாளாக கடையை நடத்துகிறேன், நல்லாவே லாபம் வந்திருக்குப்பா, ஒரு 3 நாள் வருமானத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கணக்கை காமிக்கிறாங்க. பார்த்துட்டு அண்ணாமலைக்கே பயங்கர சந்தோஷம். டேய் எப்போ நல்ல லாபத்தில் தான் போதா அப்படிங்கிறான். ஆமாப்பா, நம்மளுக்கு குறைஞ்ச லாபம் வந்தால் காணாதாப்பா, அதனால தான் விலையை வந்து குறைச்சி வச்சேன், அதிக விற்பனையாக வந்துச்சுனாலே அது உங்களுக்கு லாபம் தானேப்பா, அது வருமானத்தில் தானே வரும் அப்படின்னும்போது மனோஜ் அப்போ தான் முழிக்காரு. ஓ இப்படியும் சம்பாதிக்கலாமா, இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டுப்பா, அப்போ நான் இதே மாதிரி பண்ணி நான் ஜெயிச்சிட்றேன்ப்பா அப்படிங்கும்போது, இதே உனக்கு இப்போ தான் தெரியுதா அப்படிங்கிறாரு நம்மளை. இல்லைப்பா, இந்த முத்து லாபத்தில் நடத்த மாட்டான் அப்படிங்கிறாங்க. அதை அவன் பார்த்துப்பான், அவன் வேலையை பாரு. இல்லைப்பா, அவன் லாபத்தில் நடத்தலை அப்படின்னா கடையை தந்துடணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏப்பா அவன் சொன்னது அப்படியே இருக்கட்டும், நான் லாபத்தில் நடத்தலைன்னா நான் ரவிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற. ரவிட்ட ஏன்டா கொடுக்கணும் அப்படிங்கும்போது, அவனும் நம்ம வீட்டில் உள்ள ஆள் தான், அது போக அப்பா பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான், ஒன்று நம்ம 3 பேரில் யாராவது இது பண்ணி குடும்பத்தை பார்க்கணும், நான் இப்போ லாபத்தில் கொண்டு வரலன்னா தான் கொடுக்கணும், விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரூமில் போய் இருக்காங்க. இங்கே விஜயா எப்படியாவது இந்த மனோஜ் சொன்ன மாதிரியே முத்து வந்து சங்கடப்படணும், அப்போ அந்த சாமியாரை பார்த்து சொல்லிடுவோமா அப்படிங்கும்போது, வேண்டாம் அந்த சாமியார் இந்த ரோகிணியை மனோஜை பிரிக்கிறதுக்கே டபுள் கேம் ஆடின மாதிரி ஆடிட்டு இவ்வளோ செலவு பண்ணி ஒன்றும் நடக்கலை, எந்த சாமியாரை பார்க்குறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்வதி ஃபோன் பண்ணி, பார்வதி இந்த முத்து கடையில் லாபம் வரக்கூடாது, நட்டை வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சாமியாக இருந்தால் பாரு அப்படிங்கிறாங்க. அம்மா தாயே, உங்கள் கதைக்கே நான் வரலை, ஏற்கனவே ஒரு சாமியாரை கொண்டு உங்கள்கிட்ட விட்டு அதுக்கு நான் ஏகப்பட்ட சங்கடத்தை அனுபவிச்சிருக்கேன், அதனால் இப்போ நான் மறுபடியும் இன்னொரு சாமியை கொண்டு விட்டு நான் சங்கடப்பட விரும்பலை தாயி, ஃபோனை வச்சிரு அப்படின்றாங்க. இவன் என்ன பார்க்குறது, நம்ம ராஜேஸ்வரி கேட்பான்னு சொல்லி ராஜேஸ்வரி கேட்காங்க. ராஜேஸ்வரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரர் சொல்லுதாங்க. அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு 50,000 கொண்டு வாங்க, நான் ரெடி பண்ணிடுறேன், அதுக்கு ஒரு வேலைப்பாடு இருக்குது ஏன்னா அப்படிங்கிறாங்க. ஒரு 50,000 ஒரு நகை அடை வச்சு கொண்டு கொடுக்காங்க. ரெடி பண்ணிடுறேன், ஒரே மாதத்தில் இந்த கடை நட்டை போட்டு போகும், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பையன் மனோஜுக்கு கடை போயிடும், வீட்டை போகாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்துடுறாங்க. எங்கள் முத்துக்கிட்ட மீனா வந்து ஃபர்னிச்சர் கடையில் சொல்கிறாங்க, ஏங்க சிட்டியில் உள்ள எல்லா வேலையும், அதாவது டெக்கரேஷன் வேலையாக இருக்கட்டும், பூஜை வாரமாக இருக்கட்டும் என்கிட்ட வருது, நீங்கள் கண்டிப்பாக லாபத்தில் நடத்தணும்னு சொல்லி வீம்புக்கு இந்த கடையை நடத்துகிறீங்க, நம்மளுக்கு போட்டியாக நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக என்னன்னாலும் நடக்கலாம், அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த சிந்தாமணி எந்த எல்லைக்குனாலும் போவாங்க, உங்கள் அண்ணாச்சி பற்றி நம்ம சொல்லலை பொதுவாக, ஆனால் அதனால் நம்ம யார் என்ன செய்தாலும் நம்மளுக்கு எல்லாமே தெரியணும், பேசாமல் நம்ம ஃபர்னிச்சர் கடையில் எல்லா பக்கமும் கேமரா வச்சுருவோமா அப்படிங்கும்போது மீனா நான் கூட அதான் நினச்சேன், ஏன்னா என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆளை வர சொல்லி எவ்வளோ வரும் எது வரும்னு கேட்கும்போது ஒரு 20,000 வரும் அப்படிங்கிட்டு 20,000 ரெடி பண்ணி விடுவாங்க. அங்கங்கே முக்கியமான இடத்துலலாம் கேமரா வச்சுருந்தாங்க, குடோனில் வச்சுருந்தாங்க, கடையில் முக்கியமான பகுதியில் வச்சிடுறாங்க. அதை முத்து செல்லுலே பார்க்குற அளவுக்கு வச்சிடுறாங்க. எப்படியா இருக்குது இது மனோஜுக்கோ ரோகிணிக்கோ தெரியாது. அப்போ ரோகிணி தான் பார்லர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே இருக்க மனோஜை பார்த்து, மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. எதுவும் வாங்கிட்டு இருந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாப்பாடு என்ன வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்காங்க. 2 பேரும் பார்க்கில் உட்காந்து சாப்பிடுதாங்க. உடனே அப்போ மொட்டை சந்தோஷம் சொல்லுவார், நீங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடி வீட்டில் உட்காந்தே ஒன்றா சாப்பிடலாம், இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கியா அப்படிங்கும்போது எங்கள் அம்மா வந்து சம்மதிக்க மாட்டாங்க வீட்டில் சாப்பிட்டா, நான் ரோகிணிகிட்ட பேசுறது தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், எனக்கு பணக்கார மருமகளை பார்த்து கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் ரோகிணிகிட்ட பேசினா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, மனோஜுங்க பாருங்கள், எந்த பணக்காரியாக இருந்தாலும் என்ன மாதிரி உங்களை பாசமாக பார்த்துக்க மாட்டா, நீங்கள் சாப்பிட்டீங்களோ சாப்பிட்லையான்னு சொல்லி பார்க்குக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது அந்த மனோஜ் அழுதார், நீல கண்ணீர் அடிக்கார். அவருக்கு பணம் தான் போதுமே, ரோகிணி இல்லைன்னா யாரும் கல்யாணம் கட்டி போயிறாரு. இந்த நேரத்தில் வந்து கதையை சாதிக்கணும்ல, அதனால் ரோகிணிக்கு சொல்ல கேட்ட மாதிரி நடிக்கார். ரோகிணி சொல்லுதாங்க, மனோஜ் இன்னொரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அவர் வந்து லாபப்பட்டால் தானே, ஒரு மாதத்தில் லாபப்பட்டால் தானே அந்த கடை அவர்கிட்ட இருக்கும், நம்ம ஏன் அவர் கடை குடோனில் இருக்க பொருளை பூரா நம்ம எடுத்துடக்கூடாது, கடையில் இருக்க பொருளை பூரா நம்ம எடுத்துடக்கூடாது அப்படிங்கும்போது, அது எப்படி எடுக்க முடியும் அப்படிங்க, ஏன் எடுக்க முடியாது, 2 செட்டு சாவி உண்டு, ஒரு செட்டு சாவி தானே அவங்ககிட்ட இருக்குது, நம்ம ஒரு செட்டு சாவி வச்சு நேசுக்கு எடுத்துருவோம், பூட்டை எதுவுமே நொறுக்காமல் பூட்டை எதுவுமே இது பண்ணாமல் எப்படி எடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. அதுபோக லாபம்னு வராதுல்ல, பொருள் நட்டப்பட்ட போது எப்படி லாபம் வரும், கடை எப்படி லாபத்தில் காமிக்க முடியும் அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன நம்மகிட்ட 2 சாவி இருக்குல்லண்ணா, எது எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கும்போது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போது மனோஜுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சுலாம் இது பண்ணும்போது மொட்டை சந்தோஷம் சொல்லுவார், வேண்டாம் இவ்வளோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிய 2 பேரும் சேர்ந்து, ஒரு குடும்பத்துக்கு எதிராக நீங்கள் இப்படி பண்ணது நல்லது கிடையாது, நாளைக்கு அந்த குடும்பத்தில் மாட்டிட்டேன்னா அந்த வீட்லேயே நீங்கள் 2 பேர் இருக்க முடியாது, முத்துக்கோணம் அவங்க 2 பேருக்குமே தெரியும் அப்படிங்கும்போது, மொட்டை சந்தோஷம் நீ பேர் அப்படிங்கும்போது, நான் கிளம்பிடுற சாமி நீங்கள் என்ன பண்ணுங்கன்ட்டு அவர் போயிடுறாரு.
முத்துட்ட இதை சொல்லுவோமா வேண்டாமாங்கும் போது சரி அண்ணன் தம்பிக்குள்ளே நம்ம எதாவது இழுத்து விட வேண்டாம், அவங்க நடந்தால் அவங்களே பார்த்துக்குறாங்கன்ட்டு போயிடுறாரு. இங்கே மனோஜ் ஒரு ஆளாக ரெடி பண்ணதாரு, செட் ஆகலை. அப்போ ரோகிணிகிட்ட ஒருத்தரும் செட் ஆகலையே அப்படிங்கும்போது சிட்டி குரூப்பை ரெடி பண்ணியிருந்தாங்க. சிட்டிக்கு இது ஒரு வாய்ப்புன்னு பயங்கரமாக நினைக்காரு. ஏன்னா முத்தை எப்படியாவது நம்ம வந்து கீழே கொண்டு வரணும், முத்து பெரிய அளவே ஆகக்கூடாதுங்கிற எண்ணம் சிட்டிக்கும் உண்டு. ரோகிணியும் அந்த கடையை நம்மகிட்ட கொண்டு வரணும்னா அவன் நட்டப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உடன்படுதாங்க. இப்படியா இருக்குது. சிட்டிக்கு இது ஒரு சரியான வாய்ப்பாக போகிறது. சரி ரைட்டு சாவி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு நைட்டு போகணும்னு சொல்லி. அப்போது நைட்டுக்கான போய் கதவை திறந்து குடோனில் உள்ள பொருள், கடையில் உள்ள பொருள்லாம், ஒரு லாரி பொருளை எடுத்துடுறாங்க. கடையில் கொஞ்சம் பொருள் தான் இருக்குது, எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. காலையிலே முத்து கடையை திறக்காரு. கடையில் ஒரு பொருளுமே இல்லைன்னொன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. மீனாவுக்கு முன்னாடியா மீனா வந்துட்டு என்னங்க கடையில் ஒரு பொருள் இல்லை அப்படிங்கும்போது அதான் மீனா இதாக இருக்குது அப்படின்னு வாங்க கேமரா பார்ப்போன்னு பார்க்காங்க. அப்போ சிட்டி வந்து கடைக்குள்ளே வந்து பொருளெல்லாம் எடுத்துருக்கான். இதை பார்த்தோன்னா முத்துக்கு சரியான கோவம் இருக்குது. சிட்டி தான் அப்படி பண்ணியிருக்கான், அவனை சும்மி விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க சிட்டி வந்து சாவி எப்படிங்க சிட்டி கிடச்சாங்க பாருங்கள், சாவி வச்சு திறந்து வரான். இந்த கடைக்கு 2 சாவி உண்டுலாங்க, ஒரு சாவி உங்ககிட்ட இருக்குது, இன்னொரு சாவி உங்கள் அண்ணாட்ட தானே இருந்துச்சு, இந்த சாவி எப்படி சிட்டிகிட்ட வந்துச்சு அப்படின்னும் போது அப்போ இது யார் வேலையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வேறு யார், அந்த பார்லர் அம்மா தானே கொடுத்துருக்கணும், பார்லர் அம்மா தான் சிட்டிகிட்ட நல்லா பேசுவாங்க அப்படிங்கும்போது ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்தில் வீட்டுக்கு போகிறாரு. போய் எப்பா எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க. ஏன்னா அந்த கடையில் உள்ள பொருளை கொண்டு ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பொருளை வாங்கிட்டு அவங்க ஒரு 10 லட்ச ரூபா தரேன்ட்டு இருக்காங்க. அந்த 10 லட்ச ரூபாய் தந்தாங்கன்னா அதை வச்சு தொழில் பண்ணலான்னு அந்த மனோஜும் ரோகிணியும் நினைக்காங்க. அப்படியும் மனோஜ் முத்து கடை நம்மகிட்ட வந்துடும், நம்ம வேறு தொழிலும் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு 2 பேரும் நினைக்காங்க. இப்படியா இருக்குது. அப்போ என்னடா என்ன அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவன் கடை வச்சா எல்லோரும் கூப்பிட்டா வரணுமா அப்படின்ட்டு இருக்கும்போது ஏப்பா என் கடையில் யாரோ பொருளெல்லாம் எட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்கும்போது விஜயாவுக்கு பயங்கர சிரிப்பு. ஏங்க இவன் வந்து லாபத்தில் கொண்டு வர முடியாதுன்னு இவனே ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இவர் சொல்லுதார் மனோஜ், ஆமாப்பா நானும் அப்படி தான் நினைக்கிறேன், இவன் வந்து ஜெயிக்க முடியாது, மனோஜே பல டிகிரி படித்த அவனே வந்து தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல, நம்மளாம் ஒன்றுமே படிக்கலை, நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஏன் யார்கிட்டையும் எப்படி பேசுனே தெரியாது, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதில் ஜெயிக்க முடியும், அப்போ பொருளுக்கானாலும் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம இதுலேருந்து தப்பிச்சிக்கலாம்னு நினைக்காங்க. எப்பா எது எப்படியோ ஒரு மாதத்தில் லாபம் வரலைன்னா கடை எனக்கு வரணும் அவ்வளோதான் அப்படிங்கும்போதே பொருடா முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே பார்லமா கடையில் பொருள் காணாமல் இருக்குது அப்படிங்கும்போது கடையில் காணாமல் போனால் என்கிட்ட சொல்லுதீங்க அப்படிங்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு தானே எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டா அப்படிங்க, ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு சிட்டி தான் வந்து கடையில் பொருள் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது முத்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதீங்க, சிட்டி ஃபைனான்ஸ் பண்ணி அவர் பிஸியாக இருக்கார், உங்கள் கடைக்கு இது வர போகிறாரு அப்படிங்கும்போது எப்பா இந்த வீடியோவை பார்ப்பா அப்படிங்கிறான். பார்த்துட்டு சிட்டி தான் எடுத்துருக்கானா அப்படிங்கும்போது ஏங்க சிட்டி எடுத்ததுக்கு வீட்டில் உள்ள ஆளுக்கு என்னங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க. எதுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்கன்னா முத்து தோக்கணும்ல அந்த அர்த்தத்தில் பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி முத்து அவன் எடுக்கான் ரைட்டு தான், உனக்கு அவனுக்கு பிடிக்கல கடையில் எடுத்துட்டான், சரி அதை நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம், சாவி அவன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்க. அப்பா இதான்ப்பா என்னோடய கேள்வி, கடைக்கு 2 சாவி, ஒரு செட்டு சாவி என்கிட்ட இருக்குது, இன்னொரு செட்டு சாவி மனோஜ்கிட்ட உண்டு, இந்த சாவி அவன்கிட்ட எப்படி போச்சு அப்படின்னா மனோஜ் ரோகிணியும் திருதுன்னு முழிக்காங்க. உடனே இதை பார்த்த ரவி பாருங்கப்பா 2 பேரும் முழிச்சது கிடையாது, சாவி எப்படி போச்சு அப்படிங்கும்போது பேங்காங்க, எப்படி போச்சு அப்படிங்கிறாங்க மனோஜ்கிட்ட. மனோஜ் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. உடனே ரோகிணி இல்லை அங்கிள் எங்களுக்கு தெரியாத அங்கிள் அப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் நம்புது மாதிரி இல்லை, அவன் சாவி நீ தான் சிட்டியில் கொடுத்தியா அப்படிங்க, இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனேப்பா இவங்க இல்லைங்கிறாங்க, அவன் வாயில் என்ன சொல்ல வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காரு. முத்தை தோக்கடிக்கணும்னு நினச்சோம், அந்த ரோகிணி மனோஜ் வச்சே நம்ம தோக்கடிக்க போகிறோன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. முத்தை பார்த்தோன்னா ஷக்கர் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏன் பர்னிச்சர் கடைகளில் நீ ஏன் போனேன், ஏன் குடோனில் உள்ள பொருள்லாம் எடுத்த, கடையில் உள்ள பொருள்லாம் எடுத்த அப்படிங்கும்போது நான் எடுக்கல வைக்கிறாங்க, இது யாரில் அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது ஆஹா கேமரா வச்சுருக்கான் போலையே நம்ம இதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. ஆளை சிட்டியை போட்டு வெளுன்னு வெளுக்கார். ஒரு கட்டத்தில் இது நல்லா அறுப்பை விட்டுரு யார் இப்படி வந்து என்ன வந்து ஜெயிச்சு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு வாடா அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டில் கூப்பிட்டு போயப்பா யார் வந்து இவன்கிட்ட சாவி கொடுத்துன்னு அவனே சொல்லுவான் அப்படிங்கும்போது என்கிட்ட சாவி வந்து ரோகிணி மனோஜ் தான் 2 பேரும் தான் வந்து தந்தாவா என்ன அவங்க சொல்லி தானே இது பண்ணேன், ஆனால் கேமரா இருக்குன்னு எனக்கு தெரியாது, முத்துக்கு எனக்கு ஆகாது, முத்து எனக்கு ஏகப்பட்ட உரி இருக்குது, என்ன உள்ளே எதுவும் வச்சிடாதங்க,
உங்கள்கிட்டருந்து எடுத்துகிட்டு போன பொருளை என் குடோனில் தான் வச்சுருக்கேன். ஒரு பொருள் ஒரு சின்ன ஒரு இது தூசி கூட படலை, அப்படியே இருக்குது. நானே என் செலவை கொண்டு இறக்கிடுதேன். நல்லா இருப்பப்பா, உன்னால் எனக்கு தொழில் பண்ண முடியாமல் ரொம்ப சங்கடப்படுதேன், நான் இறக்கிடுதேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு 1 மணி நேரம் டைம், கடையில் எடுத்த பொருள் கடையில் இருக்கணும், சாவி என் கைக்கு வந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படின்னு சொல்லி நைஸாக கிளம்பி போரில் பூரா முத்து குடோனில் இறக்கிட்டு சாவியை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு பயங்கரமாக கிளம்பி ஓடிடுறாரு இந்த சிட்டி. இங்கே அண்ணாமலை முத்தை பார்த்து கேட்குறாரு, முத்து யார் உனக்கு எதிராக பண்ணாலும் நீ என்னனாலும் பண்ணிடணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கேமரா வச்சது ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லைப்பா மீனா தான் சொன்னால் நம்ம 2 பேருக்குமே பயங்கரமான எதிரிகள் நிறைய இருக்காங்க, அப்போது யாருனாலும் எதனாலும் செய்யக்கூடும், அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக இருக்கணுங்க அப்படின்னு சொன்னான். அதனால தான்ப்பா நான் கேமரா வச்சேன். இப்போ வைக்க போய் தான்ப்பா இந்த மனோஜும் ரோகிணியும் பண்ண கள்ளத்தனம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, அதுவும் சரிதான்டா அப்படிங்கும்போது, மனோஜ் கூட பிறந்த அண்ணன் தம்பி, அவனை கெடுத்து நீ வாழன்னு நினைக்க நல்லா இருப்பியா? அவன் நல்லா இருக்குன்னு நீ நினச்சா நீ கூடுதலாக நல்லா இருப்ப சரிதானா? ஒருத்தர் நீ என்றைக்கு நீ கெடுக்கணும்னு நினைக்கியோ ஆட்டோமேட்டிக்காக நீ கெட்டு போவா. இதுதான் உள்ளது. என்ன கொடுத்து ஒருத்தனை வாழ வச்சு முடிஞ்சால் வாழ வைக்கணும், இல்லை விட்டு கொடுத்து அவன் வாழட்டும்னு தூரத்துலேருந்து ரசிக்கணும். அதுதான் வாழ்க்கைடா. அதை விட்டுவிட்டு அவனை கெட்டு போனான்னா கடை நம்மளுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் நினைக்காத. முத்து கெட்டே போனாலும் என்ன அந்த கடையை ரவிட்டு வாங்கி கொடுக்க மாட்டேன், எதுவும் ஹோண்டா வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ உன்னோட அணுகுமுறை நான் பார்த்துட்டேன். அகலக்கால் வைக்கிறதும் ரொம்ப ஆசைப்படுறதும் இக்கரைக்கு விட்டுட்டு அக்கறைக்கு போகிறதும் நிறைய வகையில் பார்த்துட்டேன். அதனால் கடை உனக்கு வரும்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காத. இந்த முத்தையும் ரவியும் நான் பெரிய லெவலில் செலவு பண்ணி படிக்க வைக்கல, ஆனால் உனக்கு அதில் பன்மடங்கு செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கேன். அந்த படிக்க வச்சு நீ எங்கேனாலும் வேலை பார்த்து சம்பாதிச்சு பெரிய ஆளாக வரலாம், ஆனால் உன் மேலே உனக்கு தன்னம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது ரொம்ப சங்கடம். இப்படி இருக்க நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் பணக்கார பிள்ளைய வேறு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நலஞ்சேன். இப்போ வேறு வழியே இல்லாமல் ரோகிணி கூட சேர்ந்து நீ கூட்டு போட்டிருக்க அப்படிங்கும்போது, மனோஜ் அப்படி ரோகிணி கூட பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கும்போது, இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாமல் எப்படின்னா நீ இப்படிலாம் பண்ண வச்ச அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எப்படியாவது அந்த முத்து கடையை என்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரோகிணி கூட சேர்ந்தேன். மற்றபடி ரோகிணியை கூட வாழணும் வைக்கணும் அவள் சொல்ல கேட்கணும்லாம் கிடையவே கிடையாதுமா அப்படின்ட்டு ரூம் பார்த்து போயிடுறாரு. இந்த ரோகிணிக்கு என்ன செய்யணும் தெரில. அப்போ மீனா கேட்குறாங்க, ரோகிணி நீங்கள் தான் குறுக்கோள்ளி எங்கள் கடையை வாங்கிட்டீங்கன்னு எங்கிட்ட சொல்லுவீங்க, நீங்கள் பண்ணது என்னவா நேர் வழியா? இப்படி தான் பண்ணுவாங்களா? ஏன் ஒருத்தவங்க உழைப்பு இன்னொருத்தவங்க எடுத்து சாப்பிடலான்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கும்போது, மீனா ரொம்ப இது பண்ணாதீங்க, என் வீட்டுக்காரர் நானும் சேர்ந்து அந்த கடையை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறாங்க. அந்த கடையை என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வச்சுருந்தாப்புல. அவர் ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு இளைஞன்ற கூட்டுவாங்க முத்து, அவர்கிட்ட அந்த கடையை கொடுக்கணும்னு சொன்னார். என் அண்ணனுக்கு தன்னம்பிக்கையே இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட சரி அண்ணன் நல்லா இருக்கட்டும், தொழில் பண்ணி நல்லா இருக்கணும்னு கொடுத்தாரு. அவர் நல்ல மனசு யாருக்கு வராது. இந்த கடையை நடத்தி கூட அதில் வர வருமானத்தை பொதுவில் தான் செலவு பண்ணுறத தவிர்த்து அதை வச்சு அவர் முன்னேறணும், அவர் சொகுசு வாழ்க்கை வரணும் அப்படின்னு ஒரு காலமும் நினைக்க மாட்டார். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ரோகிணி. இன்றைக்கி என் வீட்டுக்கார்ட்ட கடை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு நல்லது, மாமா போனால் அப்படியே இருக்கும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுவாங்க, ஏம்மா மீனா நீ சொல்லுது 100% உண்மை, வேலையை பாரு முத்து, நீ கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. கடைக்கு போகிறாங்க. அங்கே வியாபாரம் நல்ல ஆஃபர் போடுறதுக்கு ரெடி பண்ணுதாங்க. மீனா கொடுத்த ஐடியாவில் நல்லா இது பண்ணி விளம்பரம்லாம் போடுதாங்க. விளம்பரம் நல்ல மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாகுது. அப்போ நிறைய கூட்டம் வருது. பார்க்க இடத்துலலாம் அண்ணாமலை கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லுதாங்க. முதல்ல அவங்க பர்னிச்சர் கடையை அவங்க பையன் மூத்த பையன் நடத்தினார். கடைக்கு போகிறவங்க பூராமே ரொம்ப சலிப்பில் வருவாங்க. அண்ணாமலை என்ன எவ்வளோ தன்மையான ஆள், அவர் பையன் போனால் வரட்டுக்கப்புறத்தில் பேசுவார், பொருளையும் குறைச்சி கொடுக்க மாட்டார், பொருளும் தரமாக இல்லை அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ முத்து தம்பி கடையை பார்க்கறதுலேருந்து ஆஃபர் அது இதுன்னு போடுதாப்புல, அது போக உபசரிக்கிறது போது நல்லாவே இருக்குது. அப்படி உபசரிக்கவே அன்பாக பேசுறதும் ஜாலியாக பேசுறதுனால ஏகப்பட்ட ஆள் போகிறாங்க. உண்மையிலே ரொம்ப கெட்டிக்கார பையன் அந்த முத்து, படிக்கலன்னாலும் அது போக நல்லாவே வியாபாரம் ஆகுது, மக்களுக்கும் குறைஞ்ச விலையில் கொடுக்காரு அப்படின்னு இப்படின்னு நிறைய பேர் அந்த அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க. பரசுன்னு சொல்லுதாரு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சிரிக்கிறாரு பரஸ்கிட்ட. உடனே என்ன அண்ணாமலை சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பரசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் பையன் நல்ல வியாபாரம் பார்க்கான், 4 பேருக்கு நல்லது செய்தான மாதிரி குறைச்சி விலையில் கொடுக்காம வைக்காங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மனோஜ் எப்போ பார்த்தாலும் அந்த கடையில் வருமானம் இல்லை, லாபம் இல்லை, வருமானம் இல்லை, லாபம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த முத்து தினம் கணக்கு காமிக்கையில் எப்போ இவ்வளோ வருமானம் வந்திருக்குப்பா, வச்சுருக்குப்பா, பேங்கில் போட்டிருக்கேன்ப்பா, எடுத்திருக்கம்மான்னு சொல்லும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அப்படிங்கும்போது அண்ணாமலை இதை தான் சொல்லுவாங்க, ஊரில் நம்ம பிள்ளைய ஒரு ஆள் வசதி சொன்னால் அது சந்தோஷமே தனின்னு சொல்லி, அந்த சந்தோஷம் உன்ட்ட தெரியுது அண்ணாமலை அப்படிங்கும்போது. ஆமாம்,
அது என்னமோ உண்மை தான், பெரிய ஆட்கள் சொல்லியிருக்கல, அது உண்மையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்வீட் வாங்கிட்டு, உடனே விஜயா இந்த ஸ்வீட்டை சாப்பிடு அப்படிங்கிறாங்க. என்னங்க என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. விசேஷமா? ஊரே முத்து மீனாவை தான் புகழுது. டெக்கரேஷன் வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், பூ வியாபாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், மீனாவை அப்படி ஆஹா ஓஹோ அப்படிங்காங்க. முத்து தொழிலையும் சரி தான், அந்த பர்னிச்சர் கடையிலையும் சரி தான், அவனும் ஆஹா ஓஹோங்கிறாங்க. அதுபோக உங்கள் கடையில் கம்மியான விலையில் கிடைக்கணாச்சு, சிட்டிக்குள்ளே கம்மியான லாபம் வைக்கார் உங்கள் பையன், நல்ல வியாபாரம் ஆகுதுன்னு அவங்களும் சொல்லுதாங்க. நல்ல பேர் வாங்குதான், வாரவங்கிட்ட இனிமேல் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க இது உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எரிச்சலாக இருக்குது. இவ்வளோ டிகிரி படித்த மனோஜுக்கு நீங்கள் கடை கொடுக்காம அவனுக்கு கொண்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, விஜயா நான் கடையை கொண்டு கொடுக்கல. ஏன் இப்படி உனக்கு கோவம் வரணும்? உன் புருஷன் பணத்தை ஏமாற்றி ஒரு பிள்ளைகிட்ட போய் ஏமாந்தோம்னா, அந்த பணத்தை வாங்கி ரோகிணியோட அப்பா தந்தாருன்னு சொல்லி கடை வச்சாருன்னா, அதுக்கப்புறமும் கடையை நடத்திருந்தான் விட்டான் அந்த கூட்டம். அதுபோக முத்துவாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், கடை வேணும்னே கேட்கல. அது நல்ல பிள்ளைகள் சரிதானா? கடை உனத்துக்காக போயிடக்கூடாது. அதுபோக டீலர்ஷிப்பு வந்து மனோஜிக்கிட்ட இருக்கிறத காட்டிலும் முத்துக்கிட்ட இருந்துச்சுன்னா லாபமும் வரும். அதே நேரத்தில் அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு ரவிக்கு நாளைக்கு ஏதாவது தொழில் பண்ணதுக்கு முத்துனா ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் மனோஜ் அப்படி இல்லை. அவனையே அவன் டெவலப் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் போவான். இதுதான் உனக்கும் தெரியும். தெரிஞ்சும் உனக்கு மனோஜை தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நீ மனோஜுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த முத்து இன்றைக்கி தொழில் பண்ணுதான், அங்கேயே மீனாக டெக்கரேஷன் வேலை அது இதுன்னு பண்ணுதான். ஆனால் மனோஜுக்கு போட்டு எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் ரவினோட இடத்துல வேலை தானே பார்த்துட்ருக்கான், அவனுக்கு ரெஸ்டாரண்ட் கொடுக்க வைக்கிறதுக்கு எதாவது நம்ம பண்ண தானே செய்யணும். மனோஜ் தானே இந்த வீட்டில் முதல்ல தொழில் பண்ணான். அவனுக்கு தொழில் பண்ணக்கூடிய அக்கறை எதுவும் இல்லையே. இந்த தொழில் விட்டு வேறு என்ன தொழில் பண்ணணும்னு சொன்னால் அவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி அவன் தொழில் பண்ணுவோன்னு சொல்லட்டும், இந்த நிமிஷம் நம்ம என்ன செய்வோம், இந்த வீட்டை அடகு வச்சு பணம் கொடுப்போம் அப்படிங்கிற. டேய் மனோஜ் வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா வந்து உனக்கு தொழில் பண்ண துட்டு தரங்காரு அப்படிங்கும்போது, அப்பா அவங்கள்ட்ட துட்டுருக்கா, அவ்வளோ துட்டுருக்கா அப்படின்னு வாயை பழக்காரு. டேய் பணம் ரெடி பண்ணி தரான்னு வச்சுக்கா, நீ என்ன தொழில் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. அதாவதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார தவிர்த்து எந்த தொழில்னே தெரியல. ஏன்னா எந்த தொழில் மேலேயும் அவருக்கு ஈடுபாடும் இல்லை, அதை பற்றி தெரியவும் செய்யாது. பர்னிச்சர் கடையே முத்து காமிச்சார், இது நல்ல தொழில்னு சொல்லிட்டு பண்ணாரே தவிர்த்து அதுலேயுமே வந்து பெருசாக லாபம் எதுவும் எடுக்கல, நட்டம் தான், கடன் தான், இப்படியா இருக்குது. அதனால் சொல்ல விஜயா, அவனுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவானே தவிர்த்து, ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு கடைசி வரையும் சொல்ல மாட்டான். எப்படி சர்க்கஸ் காட்டுவாங்களா, அதுக்கும் இதுக்கும் சண்டை இழுத்துட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் இழுத்து விடாமல் கதையை கொண்டு போவாங்களா, அதே மாதிரி தான் நம்மால் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பெரிய மல்டி மில்லியன் ஆக போகிறேன் அப்படி இப்படிம்பாங்க. அதுக்குள்ளே பாதையே வகுக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளாகிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி வண்ணராயம் பேசுவார். இதாங்க மனோஜ். முத்தப்பார் படிக்கலை, படிப்பு கம்மி தான், இன்றைக்கி நல்ல தொழில் பண்ணுறான், இன்றைக்கி வேணாலும் பாரு, நைட்டில் ஆகணும்னு வருவான் பாரு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நைட்டு மீன நேரத்தில் வந்து சமையல் வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை விஜயாட்ட சொல்கிறாங்க, பாரு விஜயா, இன்றைக்கி மீனா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கு. ஆனால் வந்தாலும் தான் வேலையில் அது சும்மா இல்லை, சமையல் வேலையை முடிச்சிருச்சு. முத்தும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் தொழிலையும் பார்க்குறான். அப்படிங்கிற முத்து வர்றாரப்பா அப்பாங்கிறாரு. என்னடா அப்படிங்கிறாங்க. இன்றைக்குள்ள கணக்கு வழக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய் கடையை நீ தான் நடத்துகிற அப்படிங்கும்போது, இல்லைப்பா உங்கள் பணத்தில் உருவான கடைப்பா, அது எப்படி லாபத்தில் போகுது என்னன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லணும்லாப்பா, கடையை நான் நடத்தினாலும் அதில் என்னன்னு உங்களுக்கு புரியணும்லாப்பா அப்படின்ட்டு கொடுக்காரு. லாபம் நல்லாவே வந்திருக்கு. இதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க மனோஜும் இந்த மாதிரி லாபத்தை சம்பாதிப்பாங்க, நீங்கள் பணம் வச்சுட்டு வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஒரு நாள் மனோஜ் லாபம்னு சம்பாதிக்க போகிறது இல்லை. என்ன இந்த வீட்டில் அவன் வந்து ஒரு பையனாக இருக்கான், கடைசி வரைக்கும் அவனுக்கு 3 வேளை சோறு இந்த வீட்டில் கிடைக்கும். அதுக்கு வேணால் அந்த முத்தும் மீனாவை உறுதிப்படுத்துவாங்க. நான் அதை சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் முன்னேறணும் அப்படின்னா அவன் தனிப்பட்ட முறையில் தான் பார்த்துக்கிடணும். அவனுக்கு ஒன்றுமே செஞ்சிட முடியாது. அவனுக்கு எதுவுமே லாய்க்கு இல்லாத ஆளாக அவன் ஆகிட்டான், அதான் உள்ளது. அவனை வளர்த்துக்கிடணும் அப்படின்னு சொன்னால் 4 பேர் மாதிரி அவனும் மாறலைன்னா அது சரி வராது. சுயநலமாக நீ வளர்த்துட்ட அவனை அப்படிங்கும்போது விஜயா ரொம்ப கோவப்பட்டுருவோம் பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே மனோஜ் போகிறாங்க. ஏன்னம்மா அப்பா இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, எல்லாம் உன்னால தான்டா, நீ தான் நிறைய வச்சுருக்கேன்னு சொல்லி நான் தலையில் தூக்கி வச்சு இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடுதேன்டா. உங்கள் அப்பா உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் வச்சு தரேன்னு அவரே சொன்னாலும் கூட உனக்கு என்ன பண்ணனே தெரியலையடா. பாரு அந்த முத்துக்கு பெரிய அளவில் படிப்பே இல்லை, அவனே கடையை லாபத்தில் கொண்டு வரான், நீ ஏன்டா நட்டன்னு கொண்டு வந்து கடனாகி இப்படி ஆகிட்ட அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு முதல்ல அப்படி தெரில, கம்மியான விலையில் நம்ம லாபம் எடுத்தாலும் நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வருமானம் அப்படின்னு எனக்கு புரியல. இப்போ முத்து பண்ணிட்டாமலாம் எப்போ கடையை வாங்கி தர சொல்லுங்கள், நான் லாபத்துக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. போடா
உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நீ எதுக்கு ஆக மாட்டேடா அப்படா அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல. நம்ம அம்மா தான் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு பேசுவாங்க, அம்மாவே இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலில் ரூம் பார்த்து போகிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க, நீங்களாம் என்கிட்ட பேசிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி என்கிட்ட பேச மாட்டியா என்கிட்ட பேச மாட்டியான்னு கேட்டுகிட்டே இருப்பேன், நான் பேசும்போது பேச மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. அந்த முத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அவனே கடை நடத்தி பெரிய லெவலில் கொண்டு போவாங்கிறான். நீங்கள் மாதக்கணக்கில் வச்சுருந்தீங்க, ஒன்றும் பிரயோஜனப்படலை. மாதம் அந்த சந்தோஷத்தால் வந்து உங்களுக்கு கமிஷன்லாம் கொடுத்தாரு, அதை வச்சு நீங்கள் முன்னேறி வரலை, அப்பவும் லாபம்னு காட்டலை. அந்த முத்தை பாருங்கள் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கான் பாருங்கள் அப்படின்னோடனே முத்து மேலே ரொம்ப கடுப்பாகிறாரு மனோஜ். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.